சந்தனு சிறந்த அரசாட்சி நடத்தி வந்தான். அவனுக்கு வேட்டை மிகுந்த ஆர்வத்திற்குரிய பொழுதுபோக்காக இருந்தது. ஒருமுறை வேட்டைக்குச் சென்ற சந்தனு தனது கணையால் அடிபட்ட மான் ஒன்றை கங்கை கரையில் தேடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கங்கையின் மாறுபட்ட நீரோட்டத்தை கவனித்தான். எப்போதும் பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் கங்கை அன்று வற்றிப் போயிருந்தது. ஆறுகளில் முதன்மையான புனிதமான கங்கை நதி எப்படி வற்றிப் போகும்? ஏன் இதை பற்றி அரசவையில் எவரும் கூறவில்லை? இல்லை, இது ஏதோ மாயவித்தையா? எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று ஒரு கையை வாளின் மேல் வைத்தபடியே கண் காதுகளை கூர்மையாக்கி நகர்ந்தான். அடுத்த கணம் அவன் கண்ட காட்சி அவனை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றது. மெய்சிலிர்த்தான். கண்களுக்கு இமைகள் இருப்பதையும் மறந்து அரை வினாடி கூட சிமிட்டி விடாமல் அகலத் திறந்து வியந்து நின்றான். பிரமிப்பின் தீச்சுடர் இதுதானா? இதுவே காண கிடைக்காத அதிசய காட்சியா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, இல்லை, இப்போது நீங்கள் காணப்போவதுதான் அதிசய காட்சி என்று கூறும் விதமாக மற்றொரு ஆச்சரியத்தை நிகழ்த்தி காண்பித்தான் எதிர்கரையில் நின்ற அந்த திடமிக்க இளைஞன். ஒரு நொடியில் தரதரவென சாந்தனுவின் கையை இழுத்து கொண்டு போய் அதிசயத்தின் கூர்முனையில் நிறுத்திவிட்டான் அந்த சந்திரனின் ஒளி பொருந்திய இளைஞன். யார் அந்த இளைஞன்? எதை கண்டு சாந்தனு பிரமித்தான்? அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்.